லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து 2ஆம் உலகப் போரை பற்றி தான் வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பேர்ல் ஹார்பர் அட்டாக் அந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அதை பார்க்கலாம். 1941 டிசம்பர் 7 ஜப்பான் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான பேர்ல் ஹார்பர் மேலே வந்து பெரிய தாக்குதலை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இதுதான் 2ஆம் உலகப் போரோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுனே வந்து சொல்லலாம். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் யுஎஸ் வந்து இந்த 2ஆம் உலகப் போருக்குள்ளேயே வந்து என்ட்ரு ஆகுறாங்க. ஜப்பான் வந்து இதனால் ரொம்ப பெரிய பின்னடைவை வந்து சந்திக்கிறாங்க. ஆமாம், ஜப்பான் ஏன் பேர்ல் ஹார்பர் மேலே அட்டாக் பண்ணுறாங்க? சும்மா இருக்கிற யுஎஸ்ஏ மேலே ஏன் ஜப்பான் வந்து கையை வைக்கணும்? அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் ஏன் இந்த பேர்ல் ஹார்பரை வந்து சூஸ் பண்ணுறாங்க? இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 26 நவம்பர் 1941 6 ஏர்கிராஃப்ட் கேரியர், 2 வார்ஷிப் மற்றும் நூற்றுக்கணக்கான ஃபைட்டர் ஜெட் கொண்ட ஜப்பானோட கடற்படை வந்து ஜப்பானில் இருந்து கிளம்பி ஹவாயின் தீவான ஓஹோவில் இருந்து வடக்கே 230 மைல் தொலைவில் இருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து நீண்ட பயணத்தை வந்து தொடங்குறாங்க. இவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னாக்கா அமெரிக்காவோட அந்த பேர்ல் ஹார்பர் தான். அங்கே இருக்கிற யூஎஸ் பசிபிக் ஃப்ளீட் போர் கப்பல்கள் தான் இவங்களோட டார்கெட்டாக வந்து இருக்குது. டிசம்பர் 7 1941 இவங்க திட்டமிட்ட மாதிரி ஜப்பான் வந்து அமெரிக்காவோட அந்த பேர்ல் ஹார்பர் மேலே வந்து தாக்குதலை வந்து நடத்துகிறாங்க. இந்த தாக்குதல்னால அமெரிக்கா வந்து ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. இதனால் இம்பீரியல் ஜப்பானுக்கு வந்து ஒரு பெரிய அழிவும் வந்து காத்திருக்கு. அது வரைக்குமே 2ஆம் உலகப் போரில் பங்கேற்காமல் நடுநிலையில் தான் வந்து இருக்கிறாங்க அமெரிக்கா. இந்த ஜப்பான் தாக்குதலுக்கு அப்புறமா தான் அமெரிக்கா வந்து அஃபிஷியலாக ஜப்பான் மேலே நாங்கள் வந்து போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜப்பானோட இந்த தவறான பிளான்னால் அவங்க நாட்டையே அழிக்குது. ஜப்பான் ஏன் அமெரிக்காவோட அந்த பேர்ல் ஹார்பரை வந்து தாக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். 1930 வந்து அதாவது 20ஆம் நூற்றாண்டோட அந்த ஆரம்பத்தில் வந்து ஜப்பான் வந்து அவங்களோட எக்கனாமி, அவங்களோட மிலிட்ரி அதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து அமெரிக்காவும் இங்கிலாண்டும் வந்து மற்ற நாடுகளை வந்து காலனைசேஷன் பண்ணி வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு நேரம். அதே மாதிரி வந்து ஜப்பானும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளும் வந்து மற்ற நாடுகளை வந்து நம்மளும் வந்து காலனைசேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அவங்களோட எம்பையரை வந்து இன்னுமே வந்து எலபரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த இயற்கை வளங்களை எடுத்து அந்த மக்களோட உழைப்பை வந்து சுரண்டி புது வர்க்கத்தை, அதாவது புது வர்த்தக பாதைகளையும் வந்து நம்ம வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஜப்பான். ஜப்பானில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இவங்களுக்கு தேவையான அந்த இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது இவங்களோட நிலத்துல இருந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் ஜப்பானுக்கு வந்து அதிகமான அந்த நிலக்கரி, இரும்பு, எண்ணெய் இதெல்லாம் வந்து தேவைப்படுது. அதனால் ஜப்பான் வந்து அவங்களோட முதல் விரிவாக்கமாக வந்து 1931 சைனீஸ் ப்ராவின்ஸான மஞ்சூரியாவை வந்து பிடிக்கிறாங்க. இந்த மஞ்சூரியா வந்து ஜப்பானுக்கு தேவையான பல இயற்கை வளங்களை வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஷியன் கான்டினென்ட்டில் வந்து ஜப்பான் வந்து அவங்களோட முன்னேற்றத்துக்கு ஊன்றுகோலாகவும் வந்து இது வந்து இருக்குது. அடுத்து இன்னும் சில ஆண்டுகளில் ஜூலை 1937 சைனாவுக்குள்ளே ஜப்பான் வந்து இன்னுமே வந்து முன்னேறி போகிறாங்க. இதனால் ஜப்பானுக்கும் சைனாவுக்குமே வந்து போர ஆரம்பிக்குது. முதல்ல வந்து ஜப்பானுக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்குது. ஜப்பானுக்கு வந்து வெற்றிக்கு மேலே வெற்றி கிடைக்கிது. சீனாவோட அந்த குடிமக்கள் மேலே வந்து ரொம்ப தாக்குதலை வந்து ஏற்படுத்துகிறாங்க ஜப்பான். 1939 சைனா ஜப்பான் போர் வந்து திசை மாறுது. அதிக சீனர்கள் வந்து சண்டை போட்டதுனால ஜப்பானோட அந்த மனித வளம் மற்றும் அந்த சப்ளைஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது. அதனால் ஜப்பான் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த இயற்கை வளங்களை வந்து வேறு இடத்துல வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. 1940 இந்தோனேஷியா, மியான்மர், கம்போடியா, வியட்நாம், சீனாவோட கிழக்கு பகுதிகள், நார்த் கொரியா, சவுத் கொரியா அனைத்துமே ஜப்பானுக்கு கீழே வந்து வருது. முதலாம் உலகப் போருக்கு அப்புறமா வந்து இனிமேல் நாங்கள் எந்த பிரச்சனையிலையுமே வந்து தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. ஆலஸ் பவரோடு சேர்ந்து போர் செய்யவோ இல்லைனா யாரு கூடவும் சேர்ந்து கூட்டணி வைக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து உறுதியாக இருக்கிறாங்க. இதை வந்து அமெரிக்கா வந்து அதிகாரப்பூர்வமாகவும் வந்து ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து உலகம் ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படின்னாக்கா பல வன்முறைகளும் நிலையற்ற நிலைமையும் தான் வந்து இருக்குது. 1939 ஹிட்லர் ஒரு பக்கம் யூரோப்பியன் கண்ட்ரிஸை ஃபுல்லாக வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி போர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து ஜப்பான் வந்து சைனாவில் வந்து பல அட்டூழியங்களை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அமெரிக்கா வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. 1939 அப்போதைய அமெரிக்கன் பிரசிடென்ட் யார் அப்படின்னாக்கா ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். இவர் வந்து ஒரு நடுநிலை சட்டத்தை வந்து கையாளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு.
ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் ஆயுதங்களை வந்து அமெரிக்கா வந்து வழங்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 1941 சைனா மற்றும் சோவியத் யூனியனுக்கும் வந்து ஆயுதங்களை வந்து வழங்குவதாகவும் வந்து ஒத்துக்கிறாங்க. அமெரிக்கா வந்து நடுநிலையாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே வந்து தெரியுது. 2ஆம் உலகப் போரில் அப்போ வந்து ஹிட்லரை எதிர்த்து சண்டை போடும்போது ஆலைட் ஃபோர்ஸில் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஃப்ரான்ஸ், பிரிட்டன், சோவியத் யூனியன், சைனா இவங்க இருக்கிறாங்க. ஆக்சஸ் பவரில் வந்து ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் வந்து இருக்கிறாங்க. அமெரிக்கா வந்து ஆலைட் ஃபோர்ஸ்க்கு தான் வந்து ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு வந்து அவங்க அதாவது அந்த ஆலைட் ஃபோர்ஸ் பக்கம் தான் வந்து நிற்கிறாங்க. இது வந்து அமெரிக்கா வந்து ஆலைட் ஃபோர்ஸ் பக்கம் தான் வந்து நிற்கிறாங்கங்கிறது ஜப்பானுக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஜப்பானுக்கு வந்து அதிகமான எண்ணெய் வந்து தேவைப்படுது. 1939 ஜப்பானோட அந்த எண்ணெய் இறக்குமதியில் வந்து 6% தவிர 80% எண்ணெய் வந்து அமெரிக்காவிலேருந்து தான் வந்து கிடைக்கிது. இது இருக்கிற 14% எண்ணெய் வந்து டச் ஈஸ்ட் இண்டீஸில் இருந்தும் வந்து இறக்குமதி வந்து செய்யப்படுது. இப்போ ஜப்பானுக்கு வந்து மற்ற இயற்கை வளங்களும் வந்து தேவைப்படுது. ஸ்கிராப் அயன், கோல் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இறக்குமதியினால தான் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஜப்பானுக்கு இறக்குமதி செஞ்ச இந்த ரிசோர்ஸ் எல்லாமே வந்து இவங்களுடைய இராணுவத்துக்கு வந்து தேவைப்படுது. இந்த ரிசோர்ஸ் எல்லாமே பெரும்பாலும் யாருக்கு எந்த நாடுகிட்ட இருந்து வருது அப்படின்னாக்கா அமெரிக்காட்ட இருந்து தான் வந்து வருது. இதனால ஜப்பான் வந்து நார்த்தன் மற்றும் சவுத்தர்ன் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நார்த்தன் ஸ்ட்ராட்டஜியை கையாளுறதுக்கு ஜப்பானோட இம்பீரியல் ஆர்மி வந்து ஆதரிக்கப்படுறாங்க. இவங்க வந்து ஆயில், கோல், அயன் இதெல்லாம் வந்து சைனா, சைபீரியா, மங்கோலியா போன்ற பகுதிகளில் இருந்து எடுக்கிறாங்க. சதர்ன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஜப்பானோட இம்பீரியல் நேவி வந்து அன்றைய மலாய், பிரிட்டிஷோட டச் ஈஸ்ட் இண்டீஸ் பகுதிகளை வந்து கைப்பற்றுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பகுதிகளில் இருந்து எண்ணெய் மற்றும் ரப்பர் ரிசோர்ஸ் வந்து அதிகமாகவே வந்து இருக்குது. இப்போ இருக்கிற வியட்நாம் மற்றும் கம்போடியா போன்ற பகுதிகளை வந்து ஃப்ரெஞ்ச் இந்தோ சைனா அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இந்த நாடுகள் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் எம்பையருக்கு கீழே வந்து இருக்குது. பிரிட்டனும் ஃப்ரான்ஸையும் எதிர்த்து ஜப்பான் வந்து இது எல்லாத்தையும் வந்து கைப்பற்றுறதுனால ஜப்பான் வந்து இப்போ அவங்களாவே வந்து இந்த 2ஆம் உலகப் போரில் வந்து என்ட்ரி ஆகிறாங்க. 1940 மஞ்சூரியா மற்றும் சைனாவை கட்டுப்படுத்திட்டு இருந்த இந்த ஜப்பானுக்கு வந்து சோவியத் யூனியனோட எல்லை பிரச்சனை வந்து வருது. இந்த எல்லை பிரச்சனையில் வந்து சோவியத் யூனியனும் மங்கோலியா படைகளும் வந்து வெற்றி பெறுறாங்க. இந்த போர் தான் பேட்டில் ஆஃப் காலின்கோ. இது தோல்விக்கு அப்புறமா தான் 1941 ஏப்ரல் மாதம் ஜப்பான் வந்து சோவியத் யூனியனோட நான் அக்ரஷன் பேக்டில் வந்து ஜப்பான் வந்து சைன் பண்ணுறாங்க. இது ஆல்ரெடி நம்ம வந்து 2ஆம் உலகப் போர் வீடியோலேயே வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஜப்பானோட இம்பீரியல் ஆர்மி வந்து சைனாவை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜப்பானோட இம்பீரியல் நேவி வந்து சவுத் ஏஷியாவை வந்து தாக்கிட்டு இருக்கிறாங்க. பசிபிக் பகுதிகளில் அமெரிக்காவோட விருப்பத்தை வந்து பயமுறுத்துகிற வகையில் வந்து ஜப்பானோட செயல்கள் வந்து இருக்குது. ஜப்பான் வந்து நாசி ஜெர்மனி, இட்டாலி கூட வந்து கூட்டணி வச்சுருந்ததுனால ஜப்பான் மேலே வந்து பொருளாதார தடையை வந்து அமெரிக்கா வந்து அறிவிக்கிறாங்க. இதனால் ஜப்பானுக்கு வந்து மிலிட்ரிக்கு தேவையான அந்த அயன், ஸ்டீல், காப்பர் இதெல்லாமே வந்து தடை செய்யப்படுது. இதெல்லாமே வந்து யூஎஸ்ல இருந்து தான் வந்து இறக்குமதி செய்யப்படுது. ஆனால் ஜப்பான் வந்து இந்த அமெரிக்காவோட இந்த பொருளாதார தடையை வந்து அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. 1941 ஃப்ரெஞ்ச் இந்தோ சைனா அதாவது இன்றைய கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் பகுதிகளை மேலும் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க. அமெரிக்காவில் உள்ள அந்த ஜப்பானோட சொத்துக்களை வந்து முடக்கிறாங்க. இதனால் ஜப்பானால் ஆயில் வாங்க முடியாமல் வந்து தடைப்படுறாங்க. அமெரிக்கா வந்து ஜப்பானுக்கு கொடுக்குற அந்த 80% ஆயிலையும் வந்து பொருளாதார தடை வந்து விதிக்கிறாங்க. டச் ஈஸ்ட் இண்டீஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிற நெதர்லாண்ட்ஸ் மற்றும் பிரிட்டனும் ஜப்பான் மேலே வந்து ஆயில் தடையை வந்து விதிக்கிறாங்க. இதனால் ஜப்பான் வந்து தன்னோட 94% ஆயில் சப்ளையை வந்து இழக்கிறாங்க. ஜப்பானுக்கு இதனால் பெரிய நெருக்கடி வந்து ஏற்படுது. இப்போ வந்து ஜப்பான் வந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து இதுக்கு வந்து ஒரு நிபந்தனை பேரில் தான் வந்து ஆயில் தருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னாக்கா ஜப்பான் வந்து சைனாலேருந்து வெளியேறணும். அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி, இட்டாலியோட வந்து கூட்டணி வச்சுருக்கிறாங்கல்ல அதை வந்து நீங்கள் வந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு வந்து அமெரிக்கா வந்து நிபந்தனை வந்து வைக்கிறாங்க. அமெரிக்கா சொல்கிறபடி நடந்தால் ஜப்பானோட கனவான த கிரேட்டர் ஏஷியாங்கிற கனவு வந்து முடியும் அப்படின்னு வந்து ஜப்பான் வந்து நினைக்கிறாங்க. அதனால் ஜப்பான் வந்து அமெரிக்காவோட இந்த எச்சரிக்கையை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஆயிலை வந்து வாங்குறதுக்கு வேற ஒரு வழியை வந்து கையாளுறாங்க. மலேசியா மற்றும் இந்தோனேஷியாட்ட இருந்து ஆயில் அதுக்கப்புறமா இன்னும் நிறையா ரிசோர்ஸ் இருக்கிறத வந்து ஜப்பான் வந்து பார்க்குறாங்க. இந்த பகுதிகளை வந்து கைப்பற்றிட்டா உங்களோட சொந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அமெரிக்காவே வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து நம்ம நம்பி இருக்க வேண்டாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் ஜப்பானோட இந்த பிளானில் வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. என்ன அப்படின்னாக்கா இந்தோனேஷியா வந்து
டச் ஈஸ்ட் இண்டீஸ்னால வந்து கட்டுப்பாட்டில் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி மலேசியா வந்து பிரிட்டனோட பிடியில் வந்து இருக்கிறாங்க. பிரிட்டன் மற்றும் இந்த டச் ஈஸ்ட் இண்டீஸ் ரெண்டுமே வந்து அமெரிக்காவோட ஆலிஸ் பவராக வந்து இருக்கிறதுனால ஜப்பான் வந்து இந்த ஆலிஸை வந்து தாக்குனாக்கா அமெரிக்கா வந்து தன்னோட ஆலிஸை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஜப்பானை வந்து தாக்குவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அமெரிக்கா வந்து ஜப்பானை வந்து தாக்காமல் இருந்தாக்கா ஜப்பானை வந்து என்ன நினைப்பாங்கனாக்கா பிலிப்பைன்ஸையும் நம்ம வந்து கைப்பற்றணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பிலிப்பைன்ஸ் வந்து அமெரிக்காவால் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்த அந்த ஒரு நேரம். இந்த பகுதிகளை வந்து காலனைசேஷன் பண்ணுறதுக்கு ஜப்பானுக்கு வந்து ஒரு வழி தான் வந்து இருக்குது. அமெரிக்கா வந்து ஜப்பானை தாக்குனா ஜப்பானால் அமெரிக்காவை வந்து எதிர்த்து சண்டை போட முடியாது. ஏன்னா ஜப்பானை விட அமெரிக்கா வந்து சக்தி வாய்ந்ததுன்னு அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனால் அமெரிக்காவை வந்து கையாளுறதுக்கு இன்னொரு வழியை வந்து வச்சுருக்கிறாங்க ஜப்பான். அது என்னென்னா ஜப்பான் வந்து ரகசியமாக அமெரிக்காவோட இராணுவ தளங்களை வந்து தாக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் வந்து அழிச்சிட்டா அமெரிக்கா வந்து ஜப்பானை வந்து தாக்க முடியாது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அமெரிக்கா வந்து ஜப்பானை வந்து தாக்க நினைச்சாலும் இந்த பசிபிக் கடல் வழியாக வந்து பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் வந்து வர்றதுக்குள்ளே ஜப்பான் வந்து அந்த ஃபுல் ஏஷியாவையும் வந்து தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அமெரிக்கா கூட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி போரை வந்து தடுத்துடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஜப்பான். அதே மாதிரி 7 டிசம்பர் 1941 ஜப்பானோட இந்த திட்டமும் வந்து செயல்படுத்தப்படுது. அமெரிக்காவோட அந்த பேர்ல் ஹார்பர் மேலே ஜப்பானோட இந்த கடற்படை 350க்கும் மேற்பட்ட விமானங்களை வந்து அனுப்பி குண்டுகளை வந்து வீசி தாக்குறாங்க. 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து 19 அமெரிக்கா போர்க்கப்பல்கள், 188 ஃபைட்டர் ஜெட், 2000க்கும் மேலான மிலிட்ரி சோல்ஜர்ஸை வந்து அழிக்கப்படுறாங்க. ஜப்பானோட இந்த பேர்ல் ஹார்பர் தாக்குதல் வந்து எதிர்பார்த்தது போலவே வந்து நடக்குது. அதே நாளில் ஜப்பான் வந்து முன்னேறி போய் பிலிப்பைன்ஸையும் வந்து கைப்பற்றுறாங்க. தாய்லாந்து வந்து அவங்களாவே வந்து சரண்டர் ஆகுறாங்க. காம், வேக் ஐலாண்ட்ஸ், பிரிட்டிஷின் கீழே இருக்கிற மலாய், ஹாங்காங் போன்ற பகுதிகளும் ஜப்பானுக்கு கீழே வருது. 1942 டச் ஈஸ்ட் இண்டீஸ், பிரிட்டிஷோட பர்மா, சிங்கப்பூர், நியூ கனியா, போலாமன் ஐலாண்ட்ஸ் இதெல்லாமே ஜப்பான் கிட்ட வீழ்ச்சி அடைகிறாங்க. ஜப்பான் எதிர்பார்த்த மாதிரியே அமெரிக்காவால் வந்து பதில் அளிக்க முடியலை. த கிரேட்டர் ஏஷியாங்கிற இலக்கை வந்து அடையிறாங்க ஜப்பான். அவங்க விரும்பிய எம்பையரும் அதுக்கப்புறமா வளங்களும் வந்து ஜப்பானுக்கு வந்து வருது. ஆனால் ஜப்பானுக்கு இதுக்கப்புறம் தான் வந்து பெரிய ஆபத்தே வந்து காத்திருக்குது. அமெரிக்கா வந்து அஃபிஷியலாக நாங்கள் வந்து ஜப்பான் மேலே வந்து நாங்கள் வந்து போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2ஆம் உலக போரில் வந்து ஜப்பான் மேலே நாங்கள் வந்து போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வந்து உள்ளே வராங்க. பிரிட்டனும் சைனாவும் கூட ஜப்பானுக்கு எதிராக நாங்கள் வந்து போர் அறிவிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அமெரிக்கா வந்து அவங்களோட இராணுவத்தை அனுப்புகிறாங்க. அமெரிக்காவோட அந்த அணுகுண்டு தாக்குதலுக்கு அப்புறமா 2 செப்டம்பர் 1945 ஜப்பான் வந்து அஃபிஷியலாக வந்து சரணடைகிறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.